சேலஞ்சு. அதாவது இந்த டீனேஜ் பிள்ளைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இன்னைக்கு இருக்கக்கூடிய தாய் தந்தைக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. உண்மைதான். அவங்கள ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை எப்படி வளர்கிறது, அவங்களுடைய மனநிலை எப்படியெல்லாம் பல மாற்றங்களுக்கு உண்டாகுது அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். நான் குறிப்பாக பெற்றோர்களுக்கு சொல்ல விரும்புகிறது தான். இது எப்படி இருக்குது, இயற்கையில் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். இது பெரிய விஷயம். இது தெரிஞ்சுக்க எல்லா பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது ஒரு மனநிலை, ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் அவங்களுடைய மைண்டு எப்படியெல்லாம் எவால்வ் ஆகுது அப்படிங்கிறத அது ஒரு பெரிய சயின்ஸ். அதாவது இந்த குழந்தை பிறந்த உடனே முதல் 7 வயசு 7 வருஷம், அதாவது 7 வருஷமா இதை பிரிக்கப்பட்டிருக்காங்க. அந்த காலத்தில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பெரிய சயின்ஸ் இது. பிறந்ததுலேருந்து முதல் 7 வருஷம் எப்படி இருக்கும்னா, ஒரு குழந்தையோட மனநிலை உடல் சார்ந்ததாக இருக்கும். உடல் சார்ந்ததாக இருக்கும். ஒரு சின்ன குழந்தை அது நிராயுத பாணியாக இருக்குது. தன்னைத்தானே காப்பாற்றிக்க பார்க்கும். அதுக்கு உணவு தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா உடல் பற்று பயங்கரமாக இருக்கும். ஏன்னா உடலுக்குள்ள அப்போ தான் வந்திருக்குது. ஒரு உயிர் உடம்புக்குள்ளே வந்த உடனே அந்த உடம்பை தான் போய் பிடிச்சிக்கும். அப்போ அதுக்கு அது 2 விஷயத்துக்கு அழுகும். ஒன்று தூக்கத்துக்கு அழுகும், தண்ணி வேணும்னு அழுகும், சாப்பாட்டுக்கு அழுகும். இது 3க்கு தான். இதை 3 நம்ம கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த குழந்தை நல்லா இருக்கும். இப்படி தான் ஆரம்பிக்கும். ஒரு குழந்தைய நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, எதை கொடுத்தாலும் வாயில் கொண்டு போய் வைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு விளையாட்டு பொருளை கொடுத்தீங்கன்னா வாயில் வைக்கும். உங்கள் விரலை கொடுத்தீங்கன்னா வாயில் கொண்டு போய் வைக்கும். கீழே ஏதாவது குப்பை கிடந்ததுன்னா டபக்குன்னு எடுத்து வாயில் வைக்கும். அதாவது எதை பார்த்தாலும் அதுக்கு சாப்பிட தோணும். அதாவது இதுக்கு பேர் பாடி டாமினேஷன். அதாவது உடல் சார்ந்த விஷயத்தில் அது மேலோங்கி நிற்கும். அதுக்கு அதை தாண்டி அது போகாது. ப்ரிடாமினண்டா இதுதான் முதல் 7 வருட காலம். இப்படித்தான் இது இயங்கும் ஒரு குழந்தை. அந்த முதல் 7 வருஷம் அந்த உடம்பு பற்றின அது கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்த உடனே அடுத்து 2வது விஷயம் என்னன்னா, எமோஷ்னல் கோஷன்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது அப்போ தான் அதுக்கு அன்புனா என்னன்னு தெரியும், பொறாமைனா என்னன்னு தெரியும், நல்லது கெட்டது, இந்த சூதுவாது, பொசசிவ்னஸ்ஸு, எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இப்படி இருக்கணும், எனக்கு ஏன் நீ முக்கியத்துவம் கொடுக்கல, அந்த எமோஷ்னல் கோஷன்ட் மேலோங்கி வர ஆரம்பிக்கும். அந்த முதல் 7 வருஷம் பார்த்திங்கன்னா சூதுவாதே இருக்காது. அதுக்கு எந்த விதமான விகல்பமும் இருக்காது. ரொம்ப வெகுளித்தனம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்னோசென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். அந்த 7லேருந்து 14 வயசு வரைக்கும். அப்போ தான் பொறாமை வரும், எரிச்சல் வரும், கோபம் வரும். எல்லா விதமான எமோஷன்ஸையும் நீங்கள் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் விதவிதமான எமோஷன்ஸை நீங்கள் பார்க்கலான்னா அந்த டைமில் தான் அது டெவலப் ஆகும். இது எனக்கு ஏன் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல, என்னோட பொருள் இது, இந்த பொருளை நான் இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், அது பண்ண மாட்டேன். யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் கைண்ட் ஆஃப் அ ஃபீலிங் வில் ஸ்டார்ட் ஜெனரேட்டிங். இது இயற்கையில் இது இப்படி தான் இருக்கும். இந்த 14 வயசு டச் பண்ண உடனே அந்த சக்தி நிலை, அதாவது ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த உயிர் சக்தி தொப்புள் கொடி வழியாக போய் உச்சந்தலையில் போய் நிற்கும். அது ஒரு பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உச்சந்தலையில் துடிக்கும். இந்த இடத்துல கையை வச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே போகும். அந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும். ஒரு 3-4 வயசு வரும்போது ஆக்னாக் வரும். அப்படியே 7 வருஷத்தில் இங்கே வந்துடும். 14 வயசு வரும்போது தான் மூலாதாரத்தை சென்று அடையும். அது ஒரு பெரிய சயின்ஸ், அதுக்குள்ளே போக விரும்பலை. அதுக்கு பேர் பயோமேக்னெட்டிக் எனர்ஜின்னு பேர். இதை பற்றி ரொம்ப விரிவாக நீங்கள் வரும்போது தெரிஞ்சுக்கலாம். அந்த பயோமேக்னெட்டிக் எனர்ஜி மூலாதாரத்தை சென்று அடையும் பொழுது அப்போதான் ஒரு முழுமை அடைஞ்சிட்டாங்க, ஒரு பருவ நிலைக்கு வந்துருச்சு, பெரிய மனுஷி ஆயிடுச்சு, வயசுக்கு வந்துருச்சு, இப்படிலாம் சொல்லுவோம் நம்ம. அப்போ தான் என்ன ஆகும்னா, ஒரு ஆணுக்கு பெண்ணு மேலே ஒரு ஈர்ப்பு வரும், பெண்ணுக்கு ஆண் மேலே ஒரு ஈர்ப்பு வரும். இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இது இயல்பாக ஒரு விஷயம், தவறான விஷயம் இல்லை. இந்த நேரத்தில் அவங்களுடைய ஹார்மோன்ஸ் வேற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த 14 to 21 இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய இன்டலெக்சுவல் மைண்டு பீக்குக்கு வந்துடும். உங்களோட இன்ட்யூட்டிவ் மைண்டு, அதாவது எமோஷ்னல் கோஷன்ட் வேற, இன்டலெக்சுவல் மைண்டு வேற. இன்டலெக்சுவல் மைண்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கேள்வி கேட்கும், லாஜிக், எல்லாமே கொஸ்டின் பண்ணுவாங்க. நீங்கள் எதையுமே நீங்கள் சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் தெளிவான அதுக்கு விளக்கம் கொடுத்து புரிய தான் வைக்கணுமே தவிர,
அவங்கள வந்து பிளைண்டாக நீ இதை செய்யன்னா செய்ய மாட்டான். எவ்ரிதிங் வில் பி கொஸ்டின்ட். எல்லாத்தையும் கேள்வி கேட்பான். ஏம்மா இதை நீ இந்த இடத்துக்கு போ, இது மாதிரி செய்யன்னா அது ஏன் நான் செய்யணும்? கோயிலுக்கு வா, நம்ம போய் சாமி கும்பிடலாம், எதுக்கு நான் கோயிலுக்கு வரணும்? சாமின்னா யாரு? அப்படின்னா என்ன? ஏம்மா வீட்டில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க, நீ வந்து உட்காந்து கொஞ்சம் பேசு, கொஞ்சம் ஹலோ சொல்லு, அவங்கெல்லாம் பெரியவங்க, நான் எதுக்கு வந்து அவங்கள வந்து பார்க்கணும்? நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், நான் எதுக்காக அவங்கள பார்க்கணும்? உங்களுக்கு பெரியவங்களா இருக்கலாம், எனக்கு ஏன் வரணும்? இந்த விஷயமெல்லாம் பார்க்காது, இதெல்லாம் செய்யாது, நான் ஏன் அதை பார்க்கக்கூடாது? எதுக்கு அதை செய்யக்கூடாது? இது மாதிரி நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க கொஸ்டின் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ எவ்ரிதிங் வில் பி கொஸ்டின்டு. நீங்கள் கேள்வி கேட்டாலே நீங்கள் என்ன ஆகிடுறீங்க, பெற்றோர்கள் வந்து டென்ஷன் ஆகிறாங்க. என்ன இப்படிலாம் பேசுது இந்த பிள்ளை? அது அப்படி பேசலை, அவங்களோட இன்டலெக்சுவல் மைண்டு வந்து ஆன் ஆகிருக்குது. அப்போ அது எல்லாத்தையும் கேள்வி கேட்டு பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் சரியான ஒரு பதிலை சொல்லி ஒரு புரிதலை ஏற்படுத்தினீங்கன்னா அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பிளைண்டாக இதை நீ பண்ணுன்னு சொன்னால் பண்ண மாட்டாங்க. இதைத்தான் பெற்றோர்களாகி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து ஒரு 45 வருஷத்தில் நம்ம அனுபவித்தோம், நம்ம அனுபவத்தில் இதை சொல்கிறோம், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு இல்லை, தே வில் கொஸ்டின் எவ்ரிதிங். இதான் சிம்பிள். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் சரியான புரிதலை கொடுக்கணுமே தவிர ஃபோர்ஸ் பண்ணால் வேலைக்காக. அந்த நேரத்தில் அவங்க வந்து இப்படியே நம்ம ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் டோட்டலாக நம்ம கூட டிஸ்கனெக்ட் ஆயிடுவாங்க. அதுதான் இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா டீனேஜ் பிள்ளைங்க பெத்த அம்மா அப்பாவோட பேசுகிறதே இல்லை. ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க, நேராக ரூமுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிறாங்க, பேசுகிறதே இல்லை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா எங்கிட்ட நிறைய பேர் கவுன்சிலிங்க்கு வருவாங்க. குருஜி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்தா அப்படி சிரித்து பேசுது, எல்லாம் பண்ணுது, நம்ம போய் ஒரு கேள்வி கேட்டால் மூஞ்சில் அடித்த மாதிரி பதில் சொன்னது. என்ன காரணம்னா உங்களை விரோதியாக பார்க்கிறது. அதாவது ஃபஸ்ட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் இது மாதிரி ஃபோர்ஸ் பண்ணதில் அவங்க வந்து அதுக்கு சரியான புரிதலை கொடுக்காதனால முதல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். See, this is the first conclusion they will come. ஏன்னா இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பயங்கரமாக இருக்குங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிடையாது. இன்றைக்கி இன்டர்நெட் இருக்குது, டிஜிட்டல் மீடியா இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன் வந்து குமிஞ்சு கிடக்குது உலகத்தில். அதனால் அவங்க எதை வேணால் தெரிஞ்சுக்க முடியும். அவங்க ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அவங்க ரிசர்ச் பண்ணிவிடுவாங்க. உங்கள்கிட்ட பேசணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்க எல்லாத்தையும் பிரித்து எடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அங்கேயே நீங்கள் பாதி அடி வாங்கிடுறீங்க. ரெண்டாவது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. இதுதான் பெரிய டேஞ்சர். இப்போ மாம் டசன்ட் நோ எனிதிங். எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த முடிவுக்கு வந்துடுறாங்க. அடுத்தது வந்து அவங்க நண்பர்கள்கிட்ட ஏன் பேசுகிறாங்க, நண்பர்களை தான் ரொம்ப க்ளோஸாக அப்படி பழகுவாங்க. நண்பர்களுக்குள்ளே தான் அவங்க டிஸ்கஷன் எல்லாமே நடக்கும். முதல்ல ஃப்ரெண்டுனா யாருன்னு பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் வந்து அவங்க நண்பர்களாக மாறணும். ஃபஸ்ட்டு பெற்றோருங்கிற அந்த பொசிஷனையே விட்டுருங்க. நீங்கள் யூ நீட் டு பிகம் அ குட் ஃப்ரெண்ட் டு யுவர் சைல்டு. எப்போ நீங்கள் ஃப்ரெண்டாக மாறிட்டீங்களோ இப்போ தான் உங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர கருத்து பரிமாற்றமே இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க லிசனிங்க்கு வரணும். நீங்கள் சொல்கிறத லிசன் பண்ணுறதுக்கு, கேட்குறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஜை நீங்கள் கொண்டு வரணும். நண்பன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் டெஃபினேஷனுங்க, நல்லா புரிஞ்சுக்க. அந்த டீனேஜ் பிள்ளைங்களுக்கு எது பிடிக்குதோ அவங்க ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கேங் இருக்கும். அவங்களுக்குன்னு பிடிச்ச, எனக்கு இந்த 4 ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே கருத்தில் அவங்க ஒத்திசைவாக இருப்பாங்க. ஒரே கருத்து உடையவர்கள் தான் நண்பர்களாக அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இதுதாங்க ஃபார்முலா, நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு ஒரு பாட்டு பிடிச்சிருக்கு, ஒரு ஆல்பம் பிடிச்சிருக்கு. அந்த ஆல்பம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீ என் ஃப்ரெண்டு. அந்த ஆல்பம் உனக்கு பிடிக்கலையா, நீ நான் எனிமி. இவ்வளோ தான் மேட்ரு. இப்போ எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கு, அந்த ஜேர்னலில் இருக்கிற ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நான் நீனும் ஃப்ரெண்டு, இல்லைன்னா நீ நானும் எனிமி. எனக்கு ஒரு ஃபுட்டு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சதெல்லாம் யாருக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஒத்திசைவான விருப்பு வெறுப்புகளை வச்சு தான் ஒரு கேங்கே ஃபார்ம் ஆகும். இப்போ நீங்கள் வீட்டில் காலையில் உட்காந்து கந்த சஷ்டி கவசம் வீட்டில் போட்டிருப்பீங்க, அது அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். நீங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு, அம்மா இதெல்லாம் நல்ல விஷயமா, முருகர் பாட்டு, செவ்வாய்க்கிழமை
நீங்கள் இந்த பாட்டை கேட்டீங்கன்னா, இதெல்லாம் கேட்டீங்கன்னா உனக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னா முதல் எதிரி ஆயிடுவீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதை பண்ணவே கூடாது. நீங்கள் 50 வயசில் கந்த சஷ்டி கவசத்துக்கு அட்ராக்ட் ஆகிருக்கீங்க. 14 வயசு பொண்ணுக்கிட்ட போய் நீ சுப்பிரபாதம் கேளு, கந்த சஷ்டி கவசம் கேளு, நீ வந்து கிருஷ்ணர் சொல்கிறத பகவத்கீதையை சொல்லு, இல்லை பழைய பாட்டை போட்டிங்கன்னா உங்களை தூக்கி ஓரமாக கடப்பில் தூக்கி போட்டுருவாங்க. அங்கேயே நீங்கள் விரோதி ஆகிட்டீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ உங்கள் பொண்ணுக்கு பிடிஎஸ் பிடிக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்கலைனாலும் பிடிக்குதுன்னு சொல்லணும். அப்போ தான் உங்கள் கூட உட்காந்து பேசும். அப்போ தான் நீங்கள் அந்த கேங்குக்குள்ளே வர முடியும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் திங் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். சி, அவங்களோட கொஸ்டினிங் மைண்டுக்கு நீங்கள் சரியான தீனி நீங்கள் போடணும். அதுக்கு ஜெனியூனான ஆன்சர் கொடுக்கணும். கொடுக்கல, நீங்கள் அதை புரிதல் இல்லாமல் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்கனாலே விரோதி ஆகிடுவீங்க. முதல்ல நண்பர்களாக மாறப்பாருங்க. அதுக்கு உங்கள் குழந்தைக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை உன்னிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே நீங்கள் வர பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டாக பார்க்க ஆரம்பிங்க. ஏதோ ஒரு நண்பனை தேடி அது எல்லாத்தையும் பகிர்ந்து கூட நீங்கள் நண்பர் ஆகிட்டீங்கன்னா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல போகுது. அது என்ன தவறு பண்ணாலும், யாரை போய் சந்திக்கிறோம், என்ன பேசுகிறோம், எல்லாமே உங்ககிட்ட பகிர்ந்துக்கும். நீங்கள் எமோஷன் ஆகாமல் ஃப்ரெண்டாக நீங்கள் பழக பார்க்கணும். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு. இது எப்போ உங்களுக்கு இந்த மெச்சூரிட்டி வரும்னா, அந்த குழந்தைங்களோட மனநிலையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய எவல்யூஷனர் இப்படித்தான் இருக்கும். நீங்கள் கேட்கவே வேண்டாம். இந்த 21லேருந்து 28 வரைக்கும் வேற மனநிலை, 28லேருந்து 35 வரைக்கும் மனநிலை மாறும். இது ஒரு பெரிய சயின்ஸ். இது நீங்கள் அவங்களோட இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் எல்லா ஏஜ் குரூப்பையும் நீங்கள் பார்க்கலாம். கிளியராக அது இப்படி தான் போகும். நீங்கள் அவங்க பேரில் எந்த தவறும் இல்லை. அவங்களுக்கு எல்லாமே உணர்வுபூர்வமாக தெரிஞ்சுக்கிறது அந்த 7லேருந்து 14. அதுக்கப்புறம் அந்த இன்டெலெக்டை நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். இந்த புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு, இந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய விருப்பு வெறுப்புக்களை நல்லா ஸ்டடி பண்ணிட்டீங்கனாலே ரொம்ப ஈஸிங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவங்கள நண்பர்களாக மாற்றி முதல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்துடும். நம்ம அம்மா நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்கள்ட்ட நான் என்ன வேணால் பேசலாம், என்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஸ்டேஜை கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லாமலே நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபஸ்ட்டு அவங்களுடைய ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணுங்கள். இந்த பிரச்சனை பெரிய லெவலில் உங்களால் அற்புதமாக ஹேண்டில் பண்ண முடியும். இதுக்கு நிறைய கருவிகளை நம்ம வகுப்பில் சொல்லித்தரோம். எப்படிலாம் போகணும், ரொம்ப டீப்பாக இதெல்லாம் இருக்குது. பட் உங்களுக்கு க்ரக்ஸை சொல்லணும்னா இதுதான் சொல்யூஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்.